வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம். தன்னெழுச்சியாக இளைஞர்கள் திரண்டு போராட்டம். தமிழ் அறிஞர்களுக்கு விருது. முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டுக்காக ஏன் அவசர சட்டம் இயற்றவில்லை? மத்திய அரசுக்கு மு.க. ஸ்டாலின் கேள்வி. சமாஜ்வாதி கட்சி சின்னம் தொடர்பான முடிவு. தேர்தல் ஆணையம் ஒத்திவைப்பு. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் நடைபெற்ற போராட்டத்தில் திரளானோர் பங்கேற்றனர். பொங்கல் திருநாள் நெருங்கிய நிலையில் ஜல்லிக்கட்டு மீதான தடை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் சாதகமான தீர்ப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை பொங்கல் திருநாளின் போது நடத்தும் வகையில் இடைக்கால அனுமதி கோரி தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. உச்சநீதிமன்ற முடிவால் கடந்த 2 ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு நடத்த இயலாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்றன. தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு தொண்டாற்றி பெருமை சேர்த்தவர்களுக்கு ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் திருவள்ளுவர் விருது உள்பட பல்வேறு விருதுகளை பெறுவோரின் பெயர்களை முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். 2017 ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருதை புலவர் ப. வீரமணியும், 2016 ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருதை பன்ருட்டி ச. ராமச்சந்திரனும் பெறவுள்ளனர். கடந்த ஆண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் விருதை மருத்துவர் இரா. துரைசாமியும், பேரறிஞர் அண்ணா விருதை கவிஞர் கூர. மு. துரையும் பெறுகின்றனர். பெருந்தலைவர் காமராசர் விருது நீலகண்டனுக்கும், மகாகவி பாரதியார் விருது பேராசிரியர் முனைவர் ச. கணபதி ராமனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாவேந்தர் பாரதிதாசன் விருதை கவிஞர் கோ. பாரதியும், தமிழ்தென்றல் திருவிகா விருதை பேராசிரியர் மறைமலை இலக்குவனாரும் பெறுகின்றனர். முத்தமிழ் காவலர் கி. ஆ. விஸ்வநாதம் விருதை மீனாட்சி முருகரத்னம் பெறுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கில் நாளை மறுநாள் விருது வழங்கும் விழா நடைபெற இருக்கிறது. விருது பெறும் ஒவ்வொருவருக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையுடன் 1 சவரன் தங்கப்பதக்கமும் விருதுக்கான தகுதிச் சான்றிதழும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மத்திய அரசு அவசர சட்டம் இயற்றாதது ஏன் என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த உரிய நடவடிக்கை எடுக்காதது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற மு.க. ஸ்டாலின் தமிழக எம்பிக்களை பிரதமர் மோடி சந்திக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். எத்தனையோ விவகாரங்களுக்காக அவசர சட்டம் இயற்றிய மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்காக அவசர சட்டம் இயற்றவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கிடைக்கும் என மிகுந்த நம்பிக்கையுடன் காத்திருந்ததாக கூறிய ஸ்டாலின், ஆனால் உச்சநீதிமன்றம் கைவிரித்து விட்டதாகவும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் குரல் கொடுக்கிறது. தமிழ் அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் போராடுகிறார்கள். இளைஞர்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். மாணவர்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு உணர்வு வந்திருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய தமிழ் பண்பாட்டை காப்பாற்றுவதற்காக ஒரு அவசர சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு கொண்டு வந்துட வேண்டும். தமிழகம் முழுவதும் போகி திருநாள் கொண்டாட்டத்தையொட்டி இன்று அதிகாலையிலேயே மக்கள் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தினர். பழையன கழிதல் புதியன புகுதல் என்ற மொழிக்கு ஏற்ப பழைய பொருட்களை போகியில் போட்டு எரித்துவிட்டு புதிய பொருட்களை வாங்கி வருவதுதான் போகி திருநாள். இன்று அதிகாலையிலேயே எழுந்து தங்களிடம் உள்ள பழைய பாய், துணிகள் என பல்வேறு பொருட்களை தீயிட்டு கொளுத்தினர். சிறுவர்கள் சிறுபறை கொட்டி குதூகலித்தனர். பழைய பொருட்களை எரித்ததால் பல பகுதிகளில் புகை மூட்டம் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதியடைந்தனர். இதனிடையே ரப்பர், பிளாஸ்டிக் பொருட்களை கொளுத்த வேண்டாம் என மாசு கட்டுப்பாட்டுத்துறை ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தது.
தமிழர் திருநாளாம் பொங்கல் நன்னாளில் தமிழர்கள் வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் என முதல்வர் பன்னீர்செல்வம், திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலர் சசிகலா, இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் உள்ளிட்ட தலைவர்கள் பொங்கல் திருநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக வாழ்த்து செய்தியினை அவர்கள் வெளியிட்டுள்ளனர். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள பொங்கல் திருநாள் வாழ்த்துச் செய்தியில், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வகுத்த வேளாண் திட்டங்களை அவரின் வழியில் செயல்படும் அரசு சீரிய முறையில் தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழர் திருநாளாம் பொங்கல் நன்னாளில் தமிழர்கள் வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நலமும் வளமும் பொங்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பொங்கல் திருநாள் வாழ்த்துச் செய்தியில், தமிழர் திருநாளான தைப்பொங்கலையொட்டி கட்சி தொண்டர்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கும் பொங்கல் நன்னாளை தமிழர் திருநாள் என்றும், தை 1ஆம் நாளை தமிழ் புத்தாண்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் இன்று வறட்சியின் பிடியில் சிக்கி ஜல்லிக்கட்டுக்கு தடையேற்பட்டுள்ள நெருக்கடியான சூழலில் நடைபெறும் போராட்டங்களுக்கான ஊக்கம் பெற பொங்கல் விழா கொண்டாட்டங்கள் தேவைப்படுகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார். இனி திமுகவினரின் அழைப்பிதழ்கள், சுவரொட்டிகள், பதாகைகள் அனைத்திலும் ஆங்கில தேதியுடன் திருவள்ளுவர் ஆண்டு, தமிழ் மாதம், நாள் ஆகியவை குறிப்பிட வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். உலக தமிழர்கள் அனைவரும் எழுச்சியுடனும் உற்சாகத்துடனும் உவகையுடனும் கொண்டாடி மகிழும் பொங்கல் திருநாளில் அனைவருக்கும் உளமார்ந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை அதிமுக பொதுச் செயலர் சசிகலா தெரிவித்துள்ளார். சாதி வேறுபாடுகளை களைந்து சமத்துவமும் சகோதரத்துவமும் நிறைந்து பொங்கும் மகிழ்ச்சியை வெளிக்காட்டும் விதத்தில் விளைந்த பொருட்களை வைத்து பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சி குரலிட்டு இறைவனையும் இயற்கையையும் வணங்கி கொண்டாடும் திருநாள் பொங்கல் திருநாள் என குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் திருநாளை தமிழக மக்கள் அனைவரும் இன்புற்று கொண்டாடி மகிழ இன்முகம் என்றும் பூத்து குலுங்கிட பொங்கல் பரிசு தொகுப்பினை அரசு வழங்கி சிறப்பித்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ள பொங்கல் திருநாள் வாழ்த்து செய்தியில், தற்காலிக தடைகளெல்லாம் நீங்கி தமிழர்களின் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் விரைவில் உருவாகும் என குறிப்பிட்டுள்ளார். உழவர்கள் தம் கடின உழைப்பால் விளைவித்த பொருட்களை இயற்கைக்கும் இறைவனுக்கும் படைத்துவிட்டு தம்முடன் சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கு மகிழ்வுடன் நன்றி கூறும் நன்னாளே பொங்கல் திருநாள் என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், பிறருக்கு உணவு வழங்கிய பின்னரே தான் உண்ண நினைக்கும் விவசாயிகளின் உழவு தொழிலே உலகிலுள்ள மற்ற தொழில்களை விட மிகவும் மேன்மையானதாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது விவசாயிகளை வாட்டிக் கொண்டிருக்கும் வறட்சியின் பிடியிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பது நம் அனைவரின் கடமையாகும் என்றும், அதற்கான நிரந்தர வழிமுறைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமான ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்த சட்டம் குறுக்கே நுழைந்து தடுக்கும் நிலையில் இந்த தற்காலிக தடைகள் எல்லாம் நீங்கி தமிழர்களின் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் விரைவில் உருவாகும் என்ற நம்பிக்கையுடன் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழக காங்கிரஸ் தலைவர் சு. திருநாவுக்கரசர், தேமுதிக தலைவர் விஜயகாந்த், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், மதிமுக பொதுச்செயலர் வைகோ உள்பட பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சமாஜ்வாதி கட்சியின் சைக்கிள் தேர்தல் சின்னம் யாருக்கு என்ற முடிவை ஒத்திவைத்த தேர்தல் ஆணையம் இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் இது தொடர்பான முடிவை அறிவிக்க உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆளுங்கட்சியான சமாஜ்வாதி கட்சியில் தேசிய தலைவர் முலாயம் சிங்குக்கும் அவருடைய மகனான முதல்வர் அகிலேஷ் யாதவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அடுத்த மாதம் சட்டப்பேரவை தேர்தல் தொடங்க உள்ள நிலையில் தேர்தல் சின்னமான சைக்கிளுக்கு இருதரப்பினரும் போட்டியிட்டு தேர்தல் ஆணையத்தை அணுகினர். சைக்கிள் சின்னம் யாருக்கு என இன்று முடிவு அறிவிக்க இருந்த தேர்தல் ஆணையம் முதல் கட்டமாக அகிலேஷ் தரப்பிடம் விசாரித்தது. அப்போது கட்சியின் பெரும்பாலான எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள் தங்களிடமே இருப்பதாக அகிலேஷ் தரப்பு தெரிவித்தது. இதனையடுத்து முலாயம் தரப்பிடம் ஆணையம் விசாரணை மேற்கொண்டது. 4 மணி நேர விசாரணைக்கு பின் முடிவை ஒத்திவைத்த தேர்தல் ஆணையம் இன்னும் 3 அல்லது 4 நாட்களில் முடிவை வெளியிடுவதாக கூறியுள்ளது. தமிழகத்தில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிறப்பிக்க வேண்டும் என்று பீட்டா அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு பீட்டா அமைப்பு கடிதம் எழுதியுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தடை விதித்ததை சுட்டிக்காட்டியுள்ள பீட்டா அமைப்பு, தடையை மீறி போட்டிகள் நடத்தப்பட்டால்
தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிறப்பிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டாம் என்றும் அந்த கடிதத்தில் பீட்டா அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது. இதேபோன்று தமிழக அரசின் தலைமை செயலர் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குநருக்கு பீட்டா அமைப்பு சார்பாக எழுதப்பட்டிருக்கும் கடிதத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் விதித்த தடையை முறைப்படி அமல்படுத்த வேண்டும் என்றும் ஜல்லிக்கட்டு போட்டியை எந்த ஒரு வடிவத்திலும் அனுமதிக்க கூடாது என்றும் அந்த கடிதத்தில் பீட்டா மேலும் கேட்டுக் கொண்டுள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். மாணவர்கள், இளைஞர்கள் பேரணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என கோரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திரளானோர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த கோரி பல்வேறு அமைப்பினர் போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் மதுரையில் கல்லூரி மாணவர்கள் இருசக்கர வாகன ஊர்வலம் நடத்தினர். மதுரை சட்டக்கல்லூரியில் இருந்து தொடங்கிய வாகன ஊர்வலம் அலங்காநல்லூர் வரை சென்றடைந்தது. 10 கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்ட ஊர்வலத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வலியுறுத்தி பெரம்பலூரில் மாணவர் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி பழைய பேருந்து நிலையத்தில் முடிவடைந்த பேரணியில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தெரிவித்தும் பீட்டா அமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பேரணியில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அனுமதி அளிக்க வலியுறுத்தியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் வேலூரில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் அண்ணா சாலையில் உள்ள தலைமை அஞ்சலகம் அருகே திரளான மாணவர்கள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே மாணவர் கூட்டம் அதிகமானதை அடுத்து காவலாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் வேலூர் கோட்டை வரை பேரணியாக சென்ற மாணவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். திருச்சியில் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி காளைகளுடன் ஊர்வலமாக சென்ற 10 பேர் கைது செய்யப்பட்டதை அடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி சோமரசம் பேட்டையிலிருந்து ஜல்லிக்கட்டு காளைகளுடன் ஊர்வலமாக சென்ற சமூக நல பேரவையினரும் அனுமதி இல்லை என்று கூறி காவல்துறையினர் கைது செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி போட்டிகளை நடத்த வலியுறுத்தி திரளான இளைஞர்கள் பேரணியாக சென்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட அவர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியவாறு பேருந்து நிலையம் வரை சென்று கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தமிழர்களின் பாரம்பரியத்தை காக்க வேண்டும் என்று பேரணியின் போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்காததை கண்டித்து சேலம் பெருமாள் மலை அடிவார பகுதியில் 100க்கும் அதிகமான வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவித்தனர். சேலம் குரங்குச்சாவடி அருகே காளை மாட்டுடன் வீதி வீதியாக சென்ற மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு திரட்டினர். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி மறுப்பதால் அடுத்த தலைமுறையினருக்கும் ஜல்லிக்கட்டு என்பது பற்றி தெரியாமல் போய்விடும் என்றும் அப்போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஈரோட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரி நடைபெற்ற இருசக்கர வாகன பேரணியில் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை பகுதியில் தொடங்கிய பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நிறைவடைந்தது. அதேபோன்று மாடுகள் வளர்ப்போர் சங்கத்தினர் சார்பில் காங்கேயம் மாடுகளுடன் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் இளைஞர்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேர்க்கோடு பகுதியிலிருந்து ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. இனி SRM தமிழ் பேராயம் வழங்கும் வேந்தர் டிவியின் நூலின்றி அமையாது அறிவு சென்னை புத்தக காட்சி சிறப்பு செய்தி.
பொங்கல் விடுமுறை தொடங்கிவிட்டது. 40வது சென்னை புத்தக காட்சியில் வாசகர்களின் வருகை அதிகரித்திருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் இந்த எண்ணிக்கை மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை புத்தக காட்சியில் அம்பேத்கர் நூல்களுக்கு, தலித்திய சிந்தனைசார் நூல்களுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கிறது. இந்த நூல்களை வாசகர்கள் தேடி வந்து வாங்குகின்றனர். புத்தக காட்சியில் இடம்பெற்றுள்ள டாக்டர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் அரங்கில் அம்பேத்கரின் பேச்சுகளும் எழுத்துகளும் தொகுப்பு நூல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த தொகுப்பில் இதுவரையில் வெளியான 37 தொகுதிகளில் 1 முதல் 18 வரையிலான நூல்கள் முழுவதுமாக விற்று தீர்த்துவிட்டன. 19 முதல் 37 வரையிலான தொகுதிகள் தான் இப்போது விற்பனைக்கு கிடைக்கின்றன. அடுத்த 3 தொகுதிகளை தமிழில் கொண்டு வருவதற்கான மொழிபெயர்ப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஏற்கனவே வெளிவந்த தொகுதிகளையும் மறுபதிப்பு செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் டி. ரத்தின சபாபதி தெரிவிக்கிறார். மேலும் 3 தொகுதிகளை கொண்ட அயோத்திய தாசார் சிந்தனைகள் என்ற நூல் தொகுதியும் அம்பேத்கர் தொகுப்பு நூல்களை போன்றே சிறப்பாக விற்பனையாவதாகவும் இவர் தெரிவிக்கிறார். இது ஒரு சமூக இதுக்காக நாங்கள் தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலையும் சென்று கொண்டு போகிறோம். மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. வாசகர் மத்தியில் திரும்ப மத்திய அரசு கொஞ்சம் உதவி பண்ணி திரும்ப நாங்கள் ரீப்ரிண்ட்டுக்காக கேட்டிருக்கிறோம். 5000 காப்பீஸ் அது விரைவில் வந்ததுன்னா அந்த 1லேருந்து 18 எங்களுக்கு விற்பனை மற்ற மக்களுக்கு கொண்டு சென்றடைகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நவீன அறிவை பெறுவதற்கு ஐரோப்பிய நூல்களையும், நல்ல மனிதராக நம்மை மாற்றிக்கொள்ள பாரம்பரிய தமிழ் நூல்களையும் வாசிக்க வேண்டும் என புத்தக காட்சிக்கு வந்திருந்த எழுத்தாளரும் முன்னாள் MLA-வுமான பழக்கருப்பையா குறிப்பிடுகிறார். நம்முடைய தமிழ் அறிவோடு ஐரோப்பிய அறிவும் சேர்ந்தால்தான் நாம் புதிய மனிதனாக இருக்க முடியும். நவீன அறிவை பெறுவதற்கு பொருளாதாரம், அரசியல், சமூகம், மாந்தவியல் போன்ற அறிவை பெறுவதற்கு ஐரோப்பிய நூல்களையும், நம்மை மனிதனாக ஆக்கிக் கொள்வதற்கு பழந்தமிழ் இலக்கியங்களையும் சேர்ந்து படிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சென்னை புத்தக காட்சியில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளதாக கண்காட்சிக்கு வருகை தந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். இரட்டை கேப்டன் முறை இந்தியாவுக்கு பொருந்தாது. முன்னாள் கேப்டன் தோனி கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஈகன் என்ற பெயரிடப்பட்ட பனி புயல் ஜெர்மனி நாட்டை தாக்கியதில் வடக்கு ரெயின் வெஸ்ட்பாலியா மாகாணத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடான ஜெர்மனியில் இப்போதுதான் குளிர்காலம் தொடங்கியிருக்கிறது. அதன் முன்னோட்டமாக அந்த நாட்டை ஈகான் என்று பெயரிடப்பட்ட பனி புயல் தாக்கியது. பனி புயல் தாக்கியதில் சாலைகள் பனியால் நிறைந்தன. குறிப்பாக வடக்கு ரெயின் வெஸ்ட்பாலியா மாகாணத்தில் சாலைகளில் வெண்பனி குவிந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வாகனங்கள் வரிசையாக பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உருவானது. இதேபோல ஜப்பானின் வடக்கு பகுதியில் வரலாறு காணாத அளவுக்கு கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. யமகட்டா பகுதியில் விடிய பெய்த மழையால் வீட்டு கூரைகள் அனைத்தும் பனி மூடி காணப்பட்டன. வீதிகளில் 2 மீட்டர் உயரத்துக்கு பனி குவிந்தது. இந்த பனியின் தாக்கம் தலைநகர் டோக்கியோ வரை ஏற்படலாம் எனவும், தட்பவெப்பநிலை 0 டிகிரிக்கு கீழே செல்லலாம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இரட்டை கேப்டன் முறை இந்தியாவுக்கு பொருந்தாது என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மகேந்திர சிங் தோனி கூறியுள்ளார்.
இந்தியா கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மகேந்திர சிங் தோனி அண்மையில் ஒருநாள் T20 போட்டிகளுக்கான அணித்தலைவர் பதவியிலிருந்து விலகினார். அதன்பின் முதல் முறையாக புனேயில் இன்று அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விராட் கோலிக்கு வழிவிட சரியான நேரத்துக்காக நான் காத்திருந்தேன், அந்த தருணம் வந்ததால் பதவி விலகினேன் என்று கூறினார். டெஸ்ட் போட்டிகளுடன் ஒப்பிடும்போது 50 ஓவர் போட்டிகள் கொஞ்சம் எளிதானவை என்ற தோனி, ஒரு டெஸ்ட் அணிக்கும் மற்றவர் குறுகிய ஓவர் போட்டிகளுக்கும் தலைவராக இருக்கும் இரட்டை கேப்டன் முறை இந்தியாவுக்கு ஒத்து வராது எனவும் தெரிவித்தார். விக்கெட் கீப்பராக இருந்து அணியின் வெற்றிக்கு தொடர்ந்து பாடுபடுவேன், விராட் கோலிக்கு ஆலோசனைகளை வழங்குவேன் என்றும் தோனி கூறினார். Finally, I told BCCI officially that I won't be captaining anymore. Something I always believed in, that with the Indian team, one captainship, one player leading the team in all the formats is something that's very crucial. And that's why I finally decided that this is time to move on and give Virat the full captainship. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம், தன்னெழுச்சியாக இளைஞர்கள் திரண்டு போராட்டம். தமிழ் அறிஞர்களுக்கு விருது, முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டுக்காக ஏன் அவசர சட்டம் இயற்றவில்லை? மத்திய அரசுக்கு மு.க. ஸ்டாலின் கேள்வி. சமாஜ்வாதி கட்சியின் சின்னம் தொடர்பான முடிவு, தேர்தல் ஆணையம் ஒத்திவைப்பு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.